வள்ளிமலை முருகன் கோவிலின் அதிசயம் தெரியுமா? இக்கோவில் வள்ளியை முருகன் கரம் பிடித்த நிகழ்வின் நினைவாக தோற்றுவித்த கோயிலாகும். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படும் இக்கோவில் 1200 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்தது. இக்கோயில் வடக்கு ஆற்காடு மாவட்டத்தில் வாலாஜா பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது. இந்த கோயிலின் மூல தெய்வமாக வள்ளி தெய்வானையுடன் முருகன் காட்சி அளிக்கிறார். புராணத்தின்படி இத்தலத்தில் வளர்ந்த வள்ளி முருகனை கணவனாக அடைய விரும்பி திருமால் பாதத்தை வைத்து வழிபட்டாள். கன்னி பருவத்தில் அவள் திணை விளையும் நிலத்தை காக்கும் பணி செய்தாள். அங்கு வந்த முருகன் வள்ளியை திருமணம் செய்ய விரும்பினார். இதையறிந்த வள்ளியின் வளர்ப்பு தந்தை நம்பிராஜன் முருகனுக்கு முறைப்படி வள்ளியை திருமணம் செய்து கொடுத்தார். நம்பிராஜனின் வேண்டுதலுக்கு இணங்க இங்குள்ள குன்றில் முருகன் எழுந்தருளினார். வள்ளி குறவர் வேடர் குலத்தில் வளர்ந்ததால் அர்த்தஜாம பூஜையில் தேனும் தினை மாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவளது பேரிலேயே இத்தலம் அழைக்கப்படுகிறது. முருகன் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு நம்பிராஜன் வந்துவிட்டார். எனவே முருகன் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைத்துக் கொண்டார். இந்த மரமே இத்தலத்தின் விருட்சமாக இருக்கிறது. இந்த கோயிலில் அமைந்துள்ள குளத்திற்கு சரவண பொய்கை என்று பெயர். வள்ளிமலை கோயிலை புதுப்பிக்கும் பணிகள் நடந்தபோது 8 கால் மண்டப பகுதியில் உள்ள ஒரு கல்லை அகற்றும் போது அங்கிருந்து வாசனை நிரம்பிய புகை வந்ததாகவும் அதற்குள் சித்தர்கள் தியான நிலையில் இருந்ததை பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. அதனால் அவ்விடத்தில் மட்டும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அந்த கல்லை அப்படியே மூடிவிட்டனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதும் அப்பகுதியில் சித்தர்கள் தவம் புரிந்து வருவதாக கருதப்படுகிறது. அதனால்தான் அப்பகுதி எவ்விதத்திலும் மாற்றியமைக்கப்படவில்லை. திருமணமாகாதவர்கள் இந்த திருக்கோயிலில் வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது. இறைத்தன்மை வாய்ந்த இத்தலத்திற்கு சென்று வள்ளிமலையின் அற்புதத்தை கண்டும் வள்ளி தெய்வ யானை சமேதராய் வீற்றிருக்கும் முருகனின் அருளையும் பெறுவோம்.